ட்ரெண்ட் லைன் அப்வர்ட்ஸா இருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா, எங்க போயிட்டு இருக்கு ஆஸ் அ லீகா நம்ம எங்க போறோம்? நான் சொல்ற பர்ஃபார்மன்ஸ் வைஸ், குளோபல் பிராண்டா பிரீமியர் லீக் இஸ் அல்டிமேட், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லீக் எங்க போயிட்டு இருக்கு? அப்வர்ட் ட்ரெண்ட்ல போகுதா, டவுன்வர்ட்ல போகுதா, இல்ல கரெக்ட் மெத்தட் இது தப்பான மெத்தட் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் நம்ம வந்துட்டோம். கரெக்டா? இவனடா பஸ்ஸ போட்டு உட்கார்ந்துருக்கான், இவனுக்கு வந்து வெளியே வந்து ஆட தெரியாதா? இவன் வந்து இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 கோல் போடணும், அப்பதான் அது ஒரு நல்ல டீம். நான் வந்து சொல்லலாம், ஆர்சனல் ஆர் ஸ்கோரிங் கோல்ஸ் ஃப்ரம் செட் பீசஸ் வெரி குட். ஆனா the way you phrase it is அது தப்புன்னு சொல்லக்கூடாது. You are doing that fine. ஆனா you should also improve on open play XG. அங்க ஒரு 5 goals extra create பண்ணி 5 goals score பண்ணீங்கன்னா you'll be a good team. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தாங்க பாத்தியா, ஒரு வழியா நீ கேவ்ல இருந்து வெளியே வந்துட்ட, உன்னை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது, வழியா புடிச்சிட்டு வந்துட்டீங்க போன வீடியோலன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ரோஹித்துக்குன்னு ஏத்த மாதிரி ஒரு எபிசோட் தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் ஃபுட்பாலின் ஸ்டாட்ஸ் பர்சன் அப்படிங்கிற நேம் உனக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி இதெல்லாம் நீங்களே ஆரம்பிச்சுட்டு அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு பழி போடுறது. டேக் கொடுத்து ஒரு கிங்கோடைய கிரவுனை கொண்டாந்து மண்டை மேல வச்சிருக்கேன். எதுவுமே வேணாம், வெறும் ரோஹித்னு பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதும். இன்னைக்கு வந்து ரோஹித் குமாரனை பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து we are doing the Premier League review but in a very different way. Maybe யாருமே இது பண்ணிருக்க மாட்டாங்க. We are going to analyze teams based on 10 different stats. அதை பொறுத்து இந்த டீம் எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணல, இல்ல மீடியால செட் பண்ண நரேட்டிவ் எல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஸ்டாட்ஸ் ரீதியா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு வந்திருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுடைய காமெண்ட்ஸ் வைங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் எபிசோட். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எல்லா ஸ்டாட்டையுமே உட்காந்து பாருங்க, உங்களுக்கு டைம் பாஸ் கிடைக்கும் போது திருப்பி ரீவாட்ச் கூட பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட்லி ரோஹித், இந்த ஸ்டாட்ஸ் வச்சு இந்த காலத்துல ஃபுட்பால் எந்த நிலைமையில இருக்கு, லைக் ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் ஸ்டாட்ஸ் இன் தி வேர்ல்ட் ஆஃப் ஃபுட்பால் ரைட் நவ? ஸ்டாட்ஸ் வந்து இட்ஸ் சம்திங் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ரொம்ப பெருசாலாம் யூஸ் பண்ணதில்லை. அது வந்து என்னமோ நீஷ் கேட்டகரி, அது வந்து அனலிஸ்ட் அந்த மாதிரி தான் மட்டும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக் கன்செப்ஷன் தானே. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே ஃபுட்பால் வந்து எல்லாரும் பார்க்கறது வந்து ஒரு பிளஷருக்காக. மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் whatever முடிச்சுட்டு ஒரு சாட்டர்டே சண்டே வந்து ரிலாக்ஸ் பண்றப்ப ஒரு கேம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு whatever however you like, என் டீமா ஓன் டீமா blah blah blah, அந்த the normal conversations that we have. So அப்படி ஃபுட்பால் தட்ஸ் ஹவ் ஃபுட்பால் அப்படிதான் ஆரம்பிச்சது, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய ஃபேன்ஸுக்கும் இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஒரு சில பேர் தான் வென்ச்சர்ட் இன்டு சம் அனாலிசிஸ் அந்த மாதிரி இருக்கப்ப predominantly most of football வந்து அந்த fans going என்ஜாய் பண்றது and having a nice time, அதுதான். அவங்களுக்கு வந்து stats வந்து that wasn't really important unless betting அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தா they'll be really into the odds என்ன whatever sky அதெல்லாம் போவேணாம். but you understand the point. So ஆனா the biggest transition or the change in football னு பார்த்தா it was when அந்த COVID timeல வந்து they started this thing where all the technical directors of different clubs அவங்க எல்லாம் சேர்ந்து they wanted to share information, they wanted to have meetings அந்த மாதிரி இருந்தப்ப clubs started working with each other on developing analysis, developing stats அந்த மாதிரி பண்ணி they started that for a long time. but அந்த COVID timeல தான் people got to know that this has been happening அந்த மாதிரி. and அதோட peak point பார்த்தா let's take Liverpool as an example. மைக்கேல் எட்வர்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட்டா டீம், ஜூலியன் வார்ட் அவங்கெல்லாம். ஸோ என்ன ஆச்சுன்னா தே ஃபோக்கஸ்ட் ரியலி ஆன் ஸ்டாட்ஸ். ஐ டெஸ்ட் மட்டும் பார்க்காம ஒரு பிளேயரோட ஸ்டாட்ஸ் எடுத்து அந்த பிளேயரோட ப்ரொஃபைல் அந்த ஸ்டாட்ஸை வச்சு ப்ரொஃபைல் பண்ணி அந்த கிளப்புக்கு கரெக்டாக சூட் ஆகுமாங்கிறத பார்த்து தே பாட் இன் பிளேயர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஹேட் ரியலி குட் சக்ஸஸ் வித் தட். ஸோ அப்போதான் வந்து எல்லாருக்கும் கிளப் வந்து ஸ்டாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஸ்டாட்ஸ் பிளேஸ் அ ரியலி இம்பார்ட்டன்ட் ரோல் in not only in analysis but player recruitment or player development. அதுலலாம் வந்து அதுலலாம் யூஸ் ஆகுதுங்கிறது அப்பதான் நிறைய பேருக்கு தெரிய வந்து. ஸோ ஸ்டாட்ஸ் has come a long way இப்போ வரைக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து டேட்டா வந்து இட் வாஸ் வெரி வெரி லிமிட்டட். பிரீமியர் லீக்ஸ் டேட்டா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ வந்து நார்மல் பீப்புள்னா மேட்ச் கோயிங் ஃபேன்ஸுக்கே வந்து தேர் ஏபிள் டு ஆக்சஸ் a decent amount of data.
ட்ராக்கிங் டேட்டா அளவுக்கு ஆக்சஸ் இல்லைனா கூட தே ஹாவ் பேசிக் டேட்டா அவைலபிள் டு தேம். அது வந்து ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி அது கூட இல்லாமல் இருந்தது. ஸோ ஸ்டாட்ஸ் ஹஸ் கம் அ லாங் வே இன் ஃபுட்பால். கிளப்ஸோட இருக்கட்டும், ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையா இருக்கட்டும், anything. And it'll only it'll only improve, or it'll only get further and further used more in football. So அப்படின்னு பார்க்குறப்ப it's come a long way and something really really important. ஏன்னா teams have understood, or clubs have understood, stats தான் அடுத்த generation, or that's the next meta in football அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்ஸ் இஸ் த நெக்ஸ்ட் மெட்டான்னு வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லா டீமும் வந்து they'll be like, எனக்கு ஒரு ஸ்டாட்ஸ் குரூப் வேணும், எனக்கு ஒரு டீம் வேணும், எனக்கு அந்த டீம் வந்து அனலைஸ் பண்ணி என் பிளேயிங் ஸ்டைலுக்கு எந்த பிளேயர் கரெக்டாக இருக்குன்னு அந்த டீம் சொல்லணும் அப்படின்னு it'll happen sooner than later. So yeah, it's something really really important. சும்மா நம்ம எக்ஸ்ஜி பொசிஷன் எவ்வளோ அதெல்லாம் மட்டும் இல்லாமல் there's more and more involved. ட்ராக்கிங் டேட்டாலேருந்து we won't go too much into that, but நீங்க சும்மா ஃபுட் ட்ராக்கிங் டேட்டா இன் ஃபுட்பால் தேடி பார்த்தாலே you'll get so much information of அது ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் they have data on, and அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கு. ஸோ yeah, it's something really really important, and it will only get more and more important in the future. நான் இந்த ஹவு டு வின் த பிரீமியர் லீக் பை நம்மளுடைய இதை வச்சு அந்த புக் நான் படித்தேன். அண்ட் அதில் கூட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து அந்த பிளேயர் எத்தனை ஸ்பிரிண்ட்ஸ் பர் கேம் பண்ணுறான்னு கூடலாம் நாங்கள் ட்ராக் பண்ணோம். எனக்கு அதை கேட்கும் போது என்னடா இந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் தேர் இஸ் ஆல்சோ another சைட் ஆஃப் த ஸ்டோரி. நிறைய பேர் சொல்கிறாங்க தி ஸ்டாட்ஸ் ஆர் லைக் கில்லிங் த கேம். ஏன்னா நிறைய பேர் ஸ்டாட்ஸை மட்டும் பார்த்துட்டு ஐ டெஸ்ட் பண்ணாமல் ஸ்டாட்ஸை மட்டும் நம்பி ஒரு பிளேயரை வாங்குறதோ இல்லை ஒரு பிளேயரை பற்றின ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறதோ நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாவும் ஒரு சர்டன் நரேட்டிவ் பில்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த நரேட்டிவ் தான் எல்லா உலகம் ஃபுல்லாக பரவுது. இப்போ ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஒரு 4 நாள் அதை பற்றி பேசினாங்கன்னா அவ்வளோதான், அது உலகம் ஃபுல்லாக அதை கேட்சப் பண்ணிக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் அதை பற்றி ரன் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதுதான் அந்த பிளேயர்னு சொல்லி கூட ஒரு ஃப்ரேம் ஆகிருது. இப்போ இந்த பேலன்ஸ் நம்ம எங்க கண்டுபிடிக்கிறது இந்த ஏஜ் ஆஃப் ஃபுட்பால்? இப்போ ஐ திங்க் அந்த பேலன்ஸ்னு வரப்ப இட் கம்ஸ் டு நம்ம டேட்டா நம்ம எப்படி பெர்சீவ் பண்றோங்கிறதுல இருக்கு. இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாட்ஸ் வந்து அந்த டீமுக்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹவு டு வின் தி பிரீமியர் லீக்ல நம்பர் ஆஃப் ஸ்பிரிண்ட்ஸ். ஏன் ஸ்பிரிண்ட்ஸ்னா யர்கன் கிளாப் ஃபுட்பால் வந்து இட்ஸ் ஹை இன்டென்சிட்டி ஃபுட்பால். நீ ப்ரெஸ் பண்றப்பையும் நீ ஓடணும், நான் பாலை ஹூஃப் பண்றப்பையும் நீ ஓடணுங்கிறப்ப நீ ஒரு நார்மல் பிரீமியர் லீக் டீம் பிளேயர் வந்து 5 ஸ்பிரிண்ட்ஸ் பண்ணா யர்கன் கிளாப் டீம்ல ஒரு 7 to 8 ஸ்பிரிண்ட்ஸ் நீ பண்ணணும். ஸோ தட் இஸ் சம்திங் கீங்கிறப்ப எனக்கு அந்த ஸ்டாட் முக்கியம். இப்போ நான் வந்து பெப்போட ஃபுட்பால் எடுத்தேன்னா எனக்கு வந்து நீ எவ்வளோ பாசஸ் பண்ற, அண்ட் வெர்டிக்கல் பாசஸ் எவ்வளோ பண்ற, ஹாரிசான்டல் பாசஸ் எவ்வளோ பண்ற, எவ்வளோ குவிக்கா பண்ற, எந்தெந்த ஸ்பேசஸ் ஆக்கியபை பண்றங்கிறது முக்கியம். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ இதே பாசஸ் ஸ்பிரிண்ட்டை வந்து நான் யுனைடெட் பிளேயர் ஒன்று எடுத்து யுனைடெட்க்கு வந்து அப்போ இவ்வளோ ஸ்பிரிண்ட்ஸ் பண்ணுறான், இந்த பிளேயர் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா யுனைடெட் கேம் மாடல் வேற, லிவர்பூல் கேம் மாடல் வேற. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கோயிங் பேக் டு அந்த ஸ்டாட்ஸ் அண்ட் ஐ டெஸ்ட், அண்ட் இட்ஸ் சம்வாட் எப்படி சொல்றது, ஸ்டாட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் ஐ டெஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி கீ. ஏன்னா ஒன்னு இல்லாம ஒன்னொன்னு இருக்க முடியாது. இட்ஸ் காயின் தானே. இட்ஸ் ஹெட்ஸ் இருந்தா டேல்ஸ் இருக்கும். இட்ஸ் லைக் சன் நைட், டே லைட், வாட்எவர். எல்லாத்தையும் தப்பா சொல்ல, டே நைட் சன் மூன் வாட்எவர். யூ கெட் த பாயிண்ட். நான் சொல்ல வருது என்னன்னா, ஒன்னு இருந்ததுன்னா இன்னொன்னு இருக்கும். ஸோ இஃப் யூ நீட் த ஸ்டாட்ஸ்ங்கிறப்ப அட் த சேம் டைம் யூ ஆல்சோ நீட் த ஐ டெஸ்ட், அந்த வைஸ் ஸ்கவுட் டேட்டா, அந்த கிளிப்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அந்த பிளேயர் அனாலிசிஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ ரெண்டும் தேவை. இப்போ வந்து சில பிளேயர்ஸ் வந்து ஐ டெஸ்ட் நல்ல சூப்பரா இருப்பாங்க, பட் தே வாண்ட் ரியலி ஷைன் இந்த டேட்டா. ஸோ அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு பி லைக், எனக்கு எது முக்கியம், நான் இந்த டேட்டாவை என்னால் ஸ்கேல் பண்ண முடியுமா? ஸோ லெட்ஸ் சே ஒரு டேட்டாவோட ஒரு பிளேயரோட டேட்டா வந்து எக்ஸ்ல இருக்குன்னு வச்சா, அந்த கிளப் என்ன யோசிக்கணும்னா, என் கிளப்புக்கு வந்து X+5 தேவை, என்னால் இந்த பிளேயரை அந்த X+5க்கு ஸ்கேல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்போ X+5 முடியுங்கிறது செக் பண்றது வந்து ஐ டெஸ்ட். அந்த ஐ டெஸ்ட்ல வந்து how has he improved, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. நீ ஹெட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கவுட் வந்து சொல்றாப்ல, ஆப்வியஸ்லி ஸ்டாட் வந்து ரொம்ப லோவா இருக்கு, 1 or 2 ஸ்கவுட்ஸ் அனுப்புவாங்க. ஒரு கேமுக்கு ஒரு ஸ்கவுட் போவான், இன்னொரு கேமுக்கு இன்னொரு ஸ்கவுட் போவான், டு வாட்ச் த சேம் பிளேயர். 2 ஸ்கவுட்டுமே நல்லா இருக்கு, நாங்க பார்த்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க, ஆனா ஸ்டாட் இல்லைன்னு சொல்றாங்க.
இப்போ நீ ஹெட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருந்தீங்கன்னா உன்னோட முடிவு என்னவா இருக்கும், உன்னோட ரோல் என்னவா இருக்கும் இங்க? ஏ எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, பட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்ன டேட்டாவை ஐ ஹாவ் இட். அண்ட் இது வந்து ஐ ஷுட் நாட், அந்த டேட்டாவை ஐ ஷுட் நாட் கிவ் டு எனிபடி எல்ஸ் இன் மை டீம். ஏன்னா அது வந்து இட் வில் கிவ் தம் அ ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற டீம்ல வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் 2-3 பீப்புள், தட்ஸ் a ஹியூஜ் மேசிவ் டீம். ஸோ வந்து சில பேர்கிட்ட வந்து அது பி லைக் யூ ஸ்க்ரேப் த டேட்டா, எனக்கு அவன் இந்த பிளேயரோட ஃபுல் டேட்டா ஹிஸ்ட்ரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு டீம்கிட்ட வந்து இப்படி லைக் ஐ வாண்ட் ஆல் த வைஸ் ஸ்கவுட் டேட்டா, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த பிளேயர் மூவ்மெண்ட்ஸ்லேருந்து பிளேயர் சாய்ஸ் ஆஃப் பாஸ், சாய்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எனக்கு வேணும்னு. அண்ட் ஆஃப்டர் யூ கெட் அந்த ஸ்கவுட்ஸ் ரிப்போர்ட் இருக்கு, அந்த ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட் இருக்கு, அண்ட் யூ ஹேவ் த வாய்ஸ் ஸ்கவுட் டேட்டா இருக்கு, லைக் ஐ டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை மூணுத்தையும் நீங்க பார்த்துட்டு கடைசியா யூ வில் டிசைட், ஓகே இந்த பிளேயர் வந்து ஹீஸ் இன் திஸ் லெவல், எக்ஸ் லெவல். என் கிளப்புக்கு வந்து ஐ வாண்ட் X+7 அண்ட் ஸ்டாட்ஸ் வந்து says he's at X+1 இஷ் அந்த மாதிரினா, மை பாயிண்ட் ஆஃப் வியூ வில் பி, என்னால் இந்த X+1 கேன் ஐ ஸ்கேல் him up to X+7, ஆர் X+7 முடியாதுன்னா அட்லீஸ்ட் கேன் ஐ ஸ்கேல் him up to X+6 இஷ். ஸோ அப்போ வந்து அந்த பிளேயர் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுங்கிறது. அந்த ஸ்கேலபிலிட்டி வந்து இந்த பிளேயர் எப்படி டெவலப் ஆயிருக்காங்கிறத பொறுத்து. அது வந்து ஐ டெஸ்ட்லையும் ஷோ ஆகும், டேட்டாலையும் ஷோ ஆகும். ஓவர் 2-3 சீசன்ஸ் ஹவ் ஹஸ் ஹி இம்ப்ரூவ்ட், அந்த ஸ்டாட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த ஒரு ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவோம் ட்ரெண்ட் லைன்ங்கிறது, பட் இதுலயும் வரும். பிளேயர் ரிப்போர்ட் படி ஹவ் ஹஸ் ஹி இம்ப்ரூவ்ட், அந்த என்னென்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப வாட் வர் இஸ் அன்ஃபங்க்ஷனல் டெக்னிக்ஸ் அண்ட் வாட் வர் இஸ் ஃபங்க்ஷனல் டெக்னிக்ஸ்னு பார்ப்போம். அதே நெக்ஸ்ட் சீசன் வந்து அந்த அன்ஃபங்க்ஷனல் டெக்னிக்ஸ்ல ஹஸ் ஹி இம்ப்ரூவ்ட் எனிதிங் அண்ட் ஃபங்க்ஷனல் டெக்னிக்ஸ்ல ஹஸ் ஹி இம்ப்ரூவ்ட் எனிதிங் பார்ப்போம். ஸோ அது ஒரு ட்ரெண்ட் லைன் காட்டும். அண்ட் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் டவுன் த லைன், do you think he'll reach at X+6? அந்த ட்ரெண்ட் லைன் வந்து will it match up to your recommendation பார்ப்போம். ஸோ that is how they'll essentially do it, என் ஒப்பீனியன்ல and from what I've seen. எதுக்காக நம்ம கேட்குறோம்னா, இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் படி பேசிட்டு இருக்கும்போது தட் பிரிங்ஸ் மீ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். போன வருஷம் பிரீமியர் லீக்ல இருந்தும் இப்போ இந்த வருஷம் பிரீமியர் லீக்ல இருந்தும் அந்த ட்ரெண்ட் லைனை நீ எங்க பாக்குற? நம்ம ஈச் டீமுக்குள்ள போக வேண்டாம், ஓவரால் லீகா பார்த்தோம்னா ட்ரெண்ட் லைன் அப்வர்ட்ஸா இருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா, எங்க போயிட்டு இருக்கு ஆஸ் அ லீகா? நம்ம எங்க போறோம்? நான் சொல்றது பர்ஃபார்மன்ஸ் வைஸ். குளோபல் பிராண்டா பிரீமியர் லீக் இஸ் அல்டிமேட், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லீக் எங்க போயிட்டு இருக்கு? அப்வர்ட் ட்ரெண்ட்ல போகுதா, டவுன்வர்ட்ல போகுதா, இல்ல ஸ்டாக்னண்டா இருக்கா? ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர் என்கிட்ட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, அனலைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை பண்றதுக்கு. பட் ஃப்ரம் நான் கேம்ஸ் பார்த்ததுலேருந்து வாட் ஐ saw was டாப் 6ல ஃபியூ டீம்ஸ் வந்து தே ஹேட் அ டிப். Arsenal weren't at their best in my opinion. City, Rodriயோட இன்ஜுரினால they had really poor form. Liverpool வந்து they were slowly building and they went on and on. அது யாராலையும் கேட்ச் அப் பண்ண முடியல. Chelsea வந்து they had a really good run till December, அதுக்கப்புறம் ஒரு drop in form வந்தது. ஸோ அந்த மாதிரி டாப் 6ல வந்து they had wobbly, so they weren't really set and secure. At the same time midfield in the sense mid-table வந்து they improved a lot. ஒரு கிறிஸ்டல் பேலஸ், they got really good players. அந்த ஒலிசே லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் they invested multiple positions to better the squad. பிரென்ட்ஃபோர்டா இருக்கட்டும், போன்மத்தா இருக்கட்டும், ஃபாரஸ்ட், ஃபுல்லம், நிறைய டீம்ஸ் வந்து they improved. அது it was very evident. ஏன்னா ஈவன் தோ அந்த டாப் 6 வந்து கொஞ்சம் டிப் இன் ஃபார்மா இருந்தா கூட அந்த மிட் டேபிள் டீம்ஸ் வந்து they were able to beat them on a couple of occasions. Forest won against Liverpool, they won against City as well, Fulham won against Liverpool and Arsenal and sometimes as well. So Bournemouth எத்தனை டீமை பீட் பண்ணாங்க அவங்க ஹோம்ல? Bournemouth, Brentford கூட they had few occasions. கன்சிஸ்டன்ட்டா இல்ல, ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரிஸ் இருந்தது நடுவுல வந்து, so that affected their season very badly. So அப்படின்னு பார்க்கறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் was kind of it went, இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன்ல it kind of staggered somewhere. நிறைய டீம்ஸ் வந்து they had some issues here and there and it wasn't very consistent. But mid-table teamsக்கு வந்து they shot up really high in their curve. They overperformed a lot. Overperformed in the sense அவங்க நிறைய நல்ல பிளேயர்ஸ் வாங்கி நல்லா இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்குவாடை இம்ப்ரூவ் பண்ணி டீம் மொரால் ஆர் வாட் எவர், அந்த டீம் capability, capacity, whatever, அதை improve பண்ணி they started playing really well. So mid-table there's a really good bump.
பட் இந்த டாப் ட்ரெண்ட் 6 வந்து we have கண்டினியூ to see. ஆகும் நினைக்கிறியா? திஸ் Yeah, மிட் ஆமா டேபிள் டீம் கேட்சிங் அப் டாப் டீம்ஸ் அண்ட் தி ஆமா. டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த டாப் 5க்கும் அந்த நெக்ஸ்ட் 5க்கான அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரணும்னு தோணுதா? என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிட்டு வரும். பட் இட் ஆல்சோ கம்ஸ் டவுன் டு இப்போ அந்த டாப் 6 வந்து என்ன பண்றாங்கங்கிறது இருக்குல்ல. ஸோ ஒரே சீசன்ல வந்து 10 பிளேயர் வாங்கி 20 பிளேயர் வித்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஈவன் டாப் 6 will have to improve. ஸோ இப்போ வந்து மிட் டேபிள் கிளப்ஸுக்கு வந்து they only have one thing in mind. டாப் 6 இம்ப்ரூவ் பண்ண பண்ண நானும் அதே ஸ்கேலபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தாதான் ஐ கேன் மேனேஜ் தட் கேப். ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தாதான் randomly ஏதோ ஒரு டாப் 6 சைடு வந்து they had a really poor seasonனா one mid table team can jump them and be like hey Europa League. அது வந்து இட்ஸ் a completely game changing scenario for them. ஏன்னா ரெவென்யூலேருந்து பிளேயரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த என்ன பிளேயர் வாங்க முடியுங்கிறதுலேருந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஐ திங்க் Premier League's headed in a really really good direction at this point in time. ம். நான் அதே சமயத்தில் வந்து லெட்ஸ் கோ இன் டு த டிஸ்கஷன் ஆஃப் திஸ் என்டையர் எபிசோட் இதில். ஸோ ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டாட்ஸ் இன்னைக்கு. நான் ஏற்கனவே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இங்கே தி எக்ஸ்ஜி பர்ஃபார்மன்ஸ் கோர்டு ரோஹித். இதில் வந்து நீ என்ன பார்க்குற? இது வந்து சர்டன் டீம்ஸ் லைக் இவங்கெல்லாம் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோ வுல்வ்ஸோ ஆர்சனலோ இவங்க எல்லாமே வந்துட்டு தேவ் அவுட் பர்ஃபார்ம் தேர் எக்ஸ்ஜி பை சர்டன் மெத்தட்ஸ். அண்ட் போர்ன்மத் யுனைடெட் கிறிஸ்டல் பேலஸ் எல்லாம் தேவ் ஸ்கோர்ட் பிலோ வாட் தேவ் கிரியேட்டட். இது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து ரெக்கார்டிங் முன்னாடி ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருந்தா ஐ வாண்டட் டு ரிப்பீட் இட். ஸோ 43 கோல் தான் அவங்களோட எக்ஸ்ஜி. பட் ஓகே, ஒரு டீம் வந்து ஒரு எக்ஸ்ஜியை ஒரு 4 கோல் 5 கோலில் வந்து தே கேன் இம்ப்ரூவ். 12ல் எப்படி ஒரு எக்ஸ்ஜி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்? நீ கிரியேட் பண்ணிக்கிறது 43 கோல், நீ ஸ்கோர் பண்ணியிருக்கிறது 56 கோல். இதுல என்ன ரீசனிங் இருக்கும்? பேசிக்கா சொல்லணும்னா இட் கம்ஸ் டவுன் டு ஒன் திங். அவங்க வந்து டிஃபிகல்ட் சான்சஸ் தேர் ஸ்கோரிங் மோர் ஆஃபன். இப்போ வந்து அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து ஒரு ஷாட் ஒரு பால் ஷூட் பண்ணா த சான்சஸ் ஆஃப் ஸ்கோரிங் இஸ் வெரி வெரி லெஸ். அது ஒரு கிராஃப் இருக்கும். நீங்க கோல் போஸ்ட்லேருந்து எவ்வளோ எட்ட போறீங்களோ த எக்ஸ்ஜி ஆஃப் த ஷாட் டிக்ரீசஸ் டிராஸ்டிக்லி, எக்ஸ்போனென்ஷியலின்னு கூட சொல்லலாம். ஸோ அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து இட்ஸ் லெஸ் தென் 0.1 or 0.2 நினைக்கிறேன். ஆனா Forest are able to score that. அப்படி வேணா வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லிவர்பூல் கேம். கேலம் ஹட்சன்-ஒடாயோட ஷாட் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் ஃபார் போஸ்ட். ஸோ அந்த ஷாட் வந்து இட்ஸ் லெஸ் தென் 0.1 எக்ஸ்ஜி. ஆனா தட்ஸ் அ கோல். அப்போ எக்ஸ்ஜி ஸ்கோர்டு வந்து 1 வரும். ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் 0.9. ஸோ ஒரு அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட்ல யூ கெட் அபவுட் 0.8 to 0.9 எக்ஸ்ஜினா ஒரு 7 to 8 or 9 ஸ்கோர் பண்ணா you get about 9 to 10. So அங்கேயே வந்து massively overperforming your XG. So at the end of the day XG வந்து Does it also depend on individual talent of certain players in the squad? இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் சான்சஸ் ஸ்கோர் பண்ண, ஏன்னா செகண்ட் ஆன் த லிஸ்ட் இஸ் வுல்வ்ஸ். ஏன்னா இதுல we've seen குன்யா ஸ்கோர் some outrageous goals this season. யோசிச்சு பார்த்தாடி இதெல்லாம் எப்படா கோல் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் லிவர்பூல் கேம்லயும் பயங்கரமா ஒரு கோல் போட்டிருப்பான். இதெல்லாம் எப்படா இதெல்லாம் போட அப்படிங்கிற. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து மேனேஜரோட ரோல் என்ன ரோஹித்? நீ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மேனேஜர் சேயிங் மேனேஜர் ஒரு டீம் செட்டப் பண்ணி அந்த டி பாக்ஸ் வரை கொண்டுட்டு போறது மேனேஜரோட ரோல் அப்படின்னு சொல்றோம். அந்த டி பாக்ஸ் பக்கத்துல போயிட்டு நம்ம we've often said ஒரு டீம் ரொம்ப கேவலமா ஆடி ஜெயிச்சுட்டா நம்ம மேனேஜர் பத்தி கேள்வியே கேட்க மாட்டோம். ஆனா இதுவே நல்லா 10 மேட்ச் ஆடி 10 மேட்சே தோத்தால் என்னடா பண்றா அந்த மேனேஜர் அப்படிமோ. கரெக்டா? சோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல நம்ம மேனேஜர் பத்தி நம்ம என்னதான் இந்த இடத்துல சொல்றது? நீ வந்து தனிப்பட்ட பிளேயரை பர்ஃபார்மன்ஸ் நம்ம பிரைஸ் பண்ணணுமா, இல்ல ஓகே ஆஸ் அ டீமா ஒரு கலெக்டிவா ஒரு கோச்சிங் பண்ணனால எல்லாருமே நல்ல ஒரு எக்ஸ்ஜி கன்வெர்ட் பண்றாங்கன்னு நம்ம சொல்லணுமா? எப்படி சொல்றது? ஓகே, ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபைனல் தேர்ட்ல வந்து இட்ஸ் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஏன்னா டீம்ஸ் வந்து தே ஆல்வேஸ் பிளான் எவ்ரி திங். கோல் கீப்பரோட பாஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைக்கரோட ஃபினிஷ் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் பிளான்ட் இன் த சென்ஸ் ஆட்டோமேட்டிசம்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிசம்ஸ்ங்கிறது நான் இப்படி விளையாடுவேன், என் பிளேயர்ஸ் இந்தந்த பொசிஷன்ஸ்ல வருவாங்க, அவங்க இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும், எவ்ரி திங் வுட் பி பிளான் அப்படின்னு சொல்றப்ப இப்படியும் கிடையாது. பாஸ் டு பாஸ் அப்படியே ட்ரைனிங்ல ப்ராக்டிஸ் பண்ணி அதையே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க கிடையாது. இட்ஸ் அபவுட் அந்த கேம் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கேம் மாடலுக்கு தகுந்த மாதிரி விளையாண்டு அப்படி கிரியேட் பண்ற சான்ஸை வந்து ஃபினிஷ் பண்றது. ஸோ அது எண்ட் ஆஃப் தி டே எவ்ரி திங் கம்ஸ் இன் டு
ப்ராக்டிஸ். அது எப்படி அவங்க டீம் எவால்வ் பண்றாங்கிறது வரும். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் அன்டில் ஷூட்டிங் கூட எவ்ரிதிங் வுட் பி ப்ராக்டிஸ். ஸோ அந்த ஒரு சேஞ்ச். அண்ட் கமிங் டு செகண்ட் கொஸ்டின் தட் வாஸ் எப்படி அதை டீம் மேனேஜ் அப்படின்னு கேட்டீங்க. ஐ திங்க் அது வந்து இட் கம்ஸ் டவுன் டு அ ஃபியூ ரீசன்ஸ். ரொம்ப டீப்பா போகாம அந்த அந்த எக்ஸ்ட்ரீ ஓவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த டீமோட வந்ததுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வுல்வ்ஸோட எக்ஸ்ட்ரீ ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றது வேற, லிவர்பூலோட எக்ஸ்ட்ரீ ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றது வேற. ஃபார் எனி டீம், இந்த டீம் ஸ்பெசிஃபிக்கா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிட் டேபிள் கிளப் எடுத்துக்கிட்டா தே மைட் கிரியேட் 3 XG against சிட்டி அண்ட் only score 1. அதே மிட் டேபிள் கிளப் வந்து ஒரு லெஸ்டரோட விளையாடுறப்ப they'll create only 1 XG, ஆனா they'll be able to score 4 goals. ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் போகாம வெரி பேசிக் லெவல்ல பார்த்தா இட் கம்ஸ் டவுன் டு கப்புள் திங்ஸ். ஒன்னு வந்து ஐ டோன்ட் திங்க் த மேனேஜர் ஹஸ் எனி பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட்ஸ் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் பிளேயர்ஸ் சாய்ஸ். இட் கம்ஸ் டவுன் டு பிளேயர்ஸ். எனக்கு ஐ சி அ விஷன், ஐ சி அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ எம் கோயிங் டு டேக் இட். வெரி ஃபியூ மேனேஜர்ஸ் ஆர் கோயிங் டு என்கரேஜ் தட். ஸோ அதுல அந்த சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிறப்ப இட் கம்ஸ் டவுன் டு பிளேயர்ஸ் குவாலிட்டி அஸ் வெல். அண்ட் ஆல்சோ த டிஃபென்ஸ். அவங்க வந்து இப்ப லெட்ஸ் சே த கீப்பர் ஹஸ் கம் அவுட் ஃபார் லெட்ஸ் சே கார்னர் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் ஆப்போசிஷன் பிளேயர் வந்து ஹி வான் த பால் பேக் இன் இஸ் ஓன் ஆஃப். நேரா எட்டி பார்த்தா யாருமே இல்லை. எவ்வளவு எக்ஸ்ஜி இருக்கும்? 0.001 வாட் எவர். ஆனா அவன் இங்கேருந்து அவ்வளோ பவர் வச்சு அடிச்சானா, லெட்ஸ் சே ஹாஃப் வேல இருந்து அடிக்கிறானா, இட் வில் பி அ கோல். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸும் இருக்கு. ஸோ யூ கான்ட் ரியலி டிஃபைன் சேயிங் இதுதான் ஹார்ட் எக்ஸ்டி இதுதான் அப்படின்னு. இப்போ வந்து பாக்ஸ்ல இருக்கலாம். பாக்ஸ்ல இருக்கப்ப 4 பேர் ஒன்று சரௌண்ட் பண்ணி இருக்கலாம். 16 yard பாக்ஸ்னே வச்சுப்போம். 4 பிளேயர்ஸ் முன்னாடி இருந்தா your XG won't be 0.7, 0.8. your XG will be like 0.1 or 2. ஏன்னா உனக்கு அவ்வளோ பிளேயர்ஸ் முன்னாடி நிக்கிறாங்க. அங்கேயும் உன்னால ஸ்கோர் ஒரு நட்மேக்ல ஸ்கோர் பண்ண முடிஞ்சது, இல்லைன்னா கேர்ள் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும், அதுவும் எக்ஸ்டி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்காம போனா இட் கம்ஸ் டவுன் டு பிளேயர் குவாலிட்டி அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அந்த பிளேயர்னால எவ்வளோ கிரியேட் பண்ண முடியுது. யுனைடெட் வந்து 50 கோல்ஸ் எக்ஸ்ஜி அண்ட் தேவ் ஸ்கோர்ட் 42. இந்த சீசனே ஃபுல் நரேட்டிவ் எப்படி இருந்திருக்குன்னா, மேனேஜர் அவர் ஜாப் பண்ணிட்டாரு, பட் அங்கே ஃபினிஷ் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸ் இல்லை. ஒரு ஹாய்லண்டால பண்ண முடியல, கர்னாச்சோனால பண்ண முடியல, அப்புறம் ஹூவர் பிளே ஜர்க்ஸி அவனால பண்ண முடியல. அதனால தான் அவங்க வந்து நிறைய கேம்ஸை வின் பண்ணலைங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் வருது. ஒரு ரூபன் அமோரிம் கண்ணியான நீ அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீ எங்க நிக்கிற? அபார்ட் ஃப்ரம் ஆஃப் வாட் யூ சீன், பிகாஸ் இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்ல தே டார்கெட்டிங் பிளேயர்ஸ் ஹூ கேன் புட் த பால் இன்டு தி நெட். சோ and create at the same time. Is it justified? Yes, to an extent. நான் சொன்னதுதான். அந்த வெறும் XG வெறும்னு பிளெயினா பார்த்தா we can make that assumption saying the strikers are not finishing their chances. But there's a lot more to it. On the top level நம்ம பார்த்தா yes, United strikers aren't clinical enough. In the sense அவங்க இவ்வளவு கிரியேட் பண்றாங்க, ஆனா கிரியேட் பண்றதே அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. அங்க இஷ்யூஸ் இருக்கு. That's definitely there. So அதனாலதான் they are looking for attacking reinforcements in the likes of Cunha. I think it's almost over. And they're targeting Mbeumo. So அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து one can score beautifully like Cunha. Mbeumo can create and score. So he has both the qualities. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து அதனால 50 you said 50 right? 50 XG கிரியேட் பண்ண முடியுது. ஆனா you need more than that. ஒரு 60 65 XG கிரியேட் பண்ணணும். So அங்க ஒரு +5 வந்து Mbeumo will probably give you. +1 or 2 Cunha will give you. So it's about அந்த எப்படி நம்ம வந்து what is the word called? Partition பண்றோங்கிறது. So yeah, same goes for conceded XG கூட. இதுல வந்துட்டு highest வந்து Bournemouth அவங்களோட XG conceded should have been 48, but they've conceded only 43. So அந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்டார்ட் பாக்குறது? ஏன்னா 5 fewer concede பண்ணிருக்காங்க, whereas Wolves ஒரு பக்கம் வந்து they've conceded 8 more than they should have actually conceded. So அதை எப்படி பாக்குறது? இப்போ ஃபர்ஸ்ட் போர்ன்மத் எடுத்துக்கிட்டா நிறைய எக்ஸ்ஜி கன்சீட் பண்ணி லெஸ் கோல்ஸ் கன்சீட் பண்ணா ஃபியூ திங்ஸ் பாப் அப் இன் மை மைண்ட். ஒன்று வந்து டிஃபெண்டர்ஸ் ஆர் ரியலி ரியலி குட். ஸோ ஒரு பிளேயர் வந்து ஹி மைட் ட்ரிபிள் பாஸ்ட் ஹிம் அண்ட் ஒரு நிறைய ஹை எக்ஸ்ஜி சான்ஸ் இருக்கும். ஆனால் அந்த டிஃபெண்டர் கம்ஸ் பேக் அண்ட் தென் பிளாக்ஸ் த ஷாட் தட் ஹி டேக்ஸ். அதான் இருக்கலாம். இல்லைனா கெப்பா மைட் ஹவ் டன் a really really good save. Yeah, exactly. Kepa might have done an amazing save. எங்கேயோ ஃபார் கார்னர்ல அடிக்கிறப்ப கெப்பா டைவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வாட் எவர் சேவ் பண்ணா அது 0.6 XG கூட இருக்கலாம்.
பட் அதை சேவ் பண்றது வந்து 0. ஸோ அங்கே +6. ஸோ couple of situations defenders are really strong and the keeper is really good, track back nalla panni, like goal line clearances, that is also a high xg difference maker. So அந்த மாதிரி இருக்கு. And if you look at Wolves பார்த்தா அப்படியே you can reverse the case and be like the defenders are not strong enough, like அவங்க வந்து how do I put it, low xg ல their other teams are able to score, or the keeper isn't strong enough. Outside of the box in the shot the keeper is not able to save it. Really surprised. Kepa is not the best player to save shots outside the box. So Kepa he has lower xg, but Jose Sark he has higher. ஆமா அந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியல, பட் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ், ஆமா பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ், this is the conclusion I would make. ஆமா இல்ல பட் when it's even Stevens in in terms of xg conceded and scored னா வந்துட்டு do you put full praise in the manager? இப்போ நான் வந்து ஒரு கோல் நான் கிரியேட் பண்றேன், எனக்கு அது கோல்ல போய் முடியுது, நான் கோலை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஓகே நான் 5 கோல்ல கன்சீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் 5 கோல்ல கன்சீட் பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டீம் மாதிரி தெரியுது. அப்போ ஆல்மோஸ்ட் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு டீம் வந்து they want to finish the mid டாப் 6னு வச்சுப்போம். அவங்க வந்து 30 கோல்ஸ் கன்சீட் பண்ணணும், 30 கோல்ஸ் கன்சீட் பண்ணலாம், 60 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணணும். லெட்ஸ் சே அவங்க 60 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாங்க, அந்த பார்ட் வந்துட்டாங்க. ஆனா 30 கோல்ஸ்க்கு பதிலா they concede 40 goals and concede xg of 40 goals and concede 40 goals. அப்ப they miss their mark. கரெக்ட். ஆனா இப்ப நீங்க சொன்ன ஆர்குமெண்ட் வந்து நான் 40 கன்சீட் பண்ணேன் xg, நான் 40 கோல்ஸ் கன்சீட் பண்ணேன், நான் வந்து ஐ மெட் மை மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என் ரெக்வயர்மெண்ட் 30 xg. கரெக்ட். சோ அப்ப வந்து I've lost 10 goals. கன்சிடே பண்ணிருக்க கூடாது நீ சொல்றது. அதுதான் அந்த சிச்சுவேஷனுக்கு நீ ஃபர்ஸ்ட் வரக்கூடாதுன்னா you are out of the mark. See it all comes down to reference points. என் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நான் xg வந்து சேவ் பண்ணனா கன்சீட் பண்ணனாங்கிறது வேற, நீங்க ஒரு டீம் வச்சிருக்கப்போ உங்க xg கன்சீட் சேவ் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ இப்போ நான் வந்து let's say I have met like 15 goals concede பண்ணனும்னு நினைச்சேன், 15 xg concede பண்ணிருக்கேன், 15 goals concede பண்றேன்னா I'm good. Okay. So next season வந்து நான் அந்த 15 எப்படி 10 மாத்துவேன், இல்ல 12 மாத்துவேன். அடுத்த சீசன் எப்படி நான் 7 8 மாத்துவேன். That is improvement. And அதே xg ஸ்கோர்ட் வந்து நான் 10 xg கிரியேட் பண்ண 10 ஸ்கோர் பண்ணேன். அப்ப எப்படி நான் வந்து 10 வந்து 12 மாத்துவேன், 12 15 மாத்துவேன். That's how it comes down to. ஏன் அந்த ஈக்குவல் ஒரு டீமா கேட்டேன்னா வந்து this brings me to the next thing wherein we talk about the average possession for each team. இது வந்து this stat predominantly defines ஒரு டீம் வந்து ஃபுல்லா பொசஷனே நான் வச்சுட்டு விளையாடணும்னு ஆசைப்படுறாங்களா, இல்ல ஒரு டீம் வந்து நீயே பால் வச்சுக்கடா எனக்கு அது கவலை இல்லை, நான் எங்கேயாச்சும் ஒரு 2 இடத்துல வந்து நான் கிடைச்சு நான் போய் கோல் போட்டேன்னா போதும் அப்படின்னு. ஃபார் மீ கிளாசிக்கலி would be Nottingham Forest. எனக்கு வந்து பால் தேவையில்லை, எனக்கு நான் 2 சான்ஸ் நான் கோல் போட்டுருவேன், நீ பாலை வச்சுக்கோ. யூ சி Nottingham Forest வெறும் 40% 41% வச்சிருக்காங்க. ரெலிகேஷன் இப்ஸ்விச்சும் எவர்டன் சேம், நம்ம சொல்லவே தேவையில்லை. எவர்டனும் their game model is very similar. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத்ஹாம்ப்டன் பாரு, they are mid table almost, but they've got the least points, they've had one of the worst ever seasons for any club in the Premier League. அந்த மாதிரி ஒரு சீசன் வச்சிருக்காங்க. கரெக்ட்டா? அதே you can say the same thing. They tried to keep high possession, அது நிறைய ball lose பண்ணி they conceded goals and they were relegated. Correct. So அங்கேயும் வந்து நான் பொசிஷன்ல டாப் 10ல இருக்கலாம், ஆனா அந்த பொசிஷன் வச்சு நான் என்ன பண்றேங்கிறது இருக்கு. கரெக்ட். நான் வந்து 90% பொசிஷன் வச்சிருக்கலாம் ஒரு கேம்ல, ஆனா 0 சான்ஸ் கிரியேட் பண்ணுவேன். நான் இங்க ஹரிசான்டல் பாஸ் போட்டு நான் 90 மினிட்ஸ் உட்காந்துருவேன் ஜாலியா, பட் doesn't mean it's going to win me the game. So அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். இல்ல இதுல வந்து இந்த சீசன் வந்து there's been this whole narrative that Arsenal have trying to be little more defensive, I mean little more control over the whole game. பால் எங்கள்கிட்ட தான்ப்பா இருக்கணும், எங்கள்கிட்ட தான் நாங்கள் பொசிஷன் இருக்கணும், எதுவும் விட்டுறக்கூடாதுன்ட்டு. For me the most surprising aspect over there is I know it's very close. Chelsea நான் அப்படி பார்த்ததே இல்லை. லைக் ஒரு பொசிஷன் டாமினன்ட் டீமா நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் கூட வச்சது இல்லை செல்சி பத்தி. யோசிச்சு பாத்தீங்கன்னா இவனுக்கு என்னடா கேயாட்டிக்கா ஆடுறானுங்க, 2 கோல போறானுங்க 2 கோல அப்படிதான் பேசியிருக்கோம். பார்த்தா செல்சி 3rd இருக்கானுங்க. இப்ப இந்த மீடியா நரேட்டிவ் நம்ம இப்ப எப்படி டிஸ்கிரைப் பண்றது? யாருமே செல்சி வந்து பொசிஷன் டாமினன்ட் சைடுன்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை சீசன். கரெக்டா? பொசிஷன் வச்சு ஆடுற கிளப்னு யாருமே செல்சி பத்தி சொல்லல. I think அது வந்து it comes to like
இப்போ மீடியா நேரேட்டிவ் நீங்க சொன்னதுதான். நான் சொல்லியிருந்தேன்ல, பொசிஷன் வச்சிருக்கலாம், ஆனா கோல் ஸ்கோர் பண்றோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அண்ட் ம், பீப்புள் வந்து தே வாண்ட் டு கிரியேட் தட் நேரேட்டிவ் சேயிங் ஆர்சனல் ஆர் நாட் ஸ்கோரிங் த கோல்ஸ் பட் தே ஸ்டில் ஹேவ் த பால். ம், ம், அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஓவர் ப்ளோன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த நீங்க இப்ப பார்த்த ஸ்டாட்ஸ் வந்து இட்ஸ் ஓவர் 38 கேம் பீரியட். ஸோ ம், தட் 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 நம்பர் தட் பெர்சன்டேஜ் இஸ் ஆவரேஜ் ஓவர் 38 கேம்ஸ். ம், ஸோ ம். ஆவரேஜ்னு பண்ணி பார்த்தா இட் பி வே ஹைலி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு கேம் வந்து 90% போர்ஷன் வச்சுக்கலாம், இன்னொரு கேம் 40% இருக்கலாம். ஸோ I just want you to understand the data that you see on the graph is an average. ஒரு கேமோடது இல்ல. So ஆமா. yeah, இப்போ இப்போ இந்த ஓவரால் ஆவரேஜ் ஆஃப் 38 கேம்ஸ் வச்சு பார்த்தோம்னா இட் கிரியேட்ஸ் ஒரு இமேஜ் இல்ல, ஒரு இட் கிரியேட்ஸ் ஸ்டோரி ஆஃப் தட் பர்டிகுலர் கிளப் yeah, இல்ல. yeah, இப்போ நான் வந்து இப்போ ஹையஸ்டா இந்த நம்ம பொசிஷன் வச்சு பார்த்தோம்னா மேன் சிட்டி ஹேவ் இட் ஃபார் 62 நியர்லி 62% yeah, இன் கேம் விச் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வித் த மான்செஸ்டர் சிட்டி ஸ்குவாட். சேம் லிவர்பூல் வந்து 57% வச்சிருக்காங்க. லிவர்பூல், செல்சி அண்ட் ஆர்சனல் ஆர் வெரி வெரி க்ளோஸ். ஒரு 1% தான் கேப் பிட்வீன் ஆல் த த்ரீ சைட்ஸ். yeah, ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மூணு கிளப்போடைய அந்த சீசன்ஸ் ஹேவ் பீன் வாஸ்ட்லி டிஃபரெண்ட். நீ yeah, யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா லிவர்பூல் வந்து எங்கேயோ போயிட்டாங்கன்னு பேசணும். நீ செல்சி பத்தி சீசன் ஸ்டார்டிங் எபிசோட் ஸ்டார்டிங் சொல்லியிருந்த டிசம்பர் வரைக்கும் பறந்தாங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு. yeah, ஆர்சனல் வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் ஆயிட்டாங்க இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிங்கிறது நம்ம yeah, பேசியிருக்கோம். yeah, பட் ஸ்டாட்ஸ் பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. மூணு பேருமே ஒரே அமௌண்ட் ஆஃப் பொசிஷன் வச்சிருக்காங்க மாதிரி தான் தெரியுது. yeah. அதுதான். So I just mentioned this. Possession வச்சுக்கலாம், பட் அந்த ம், பொசிஷன் வந்து what does it lead to? ம். அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஆர்சனல் வந்து I'm not sure. Did Arsenal overperform their XG or underperform their XG? ஆர்சனல் ஓவர் பெர்ஃபார்ம் தேர் எக்ஸ்டி. Overperform their XG. So நிறைய பொசிஷன் வச்சிருக்காங்க, அண்ட் நிறைய பொசிஷன் வச்சிருக்கிறதுனால தேர் ஏபிள் டு கிரியேட் அ லாட் மோர். ம், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் லைக் சம் டீம்ஸ் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மாதிரி தே டோன்ட் நீட் பொசிஷன் டு கிரியேட், பட் ஆர்சனல் வந்து தேர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆர்சனல், சிட்டி, ம். லிவர்பூல், செல்சி, whatever. So பட் they have தட் the இஸ் த ball. பிக்கெஸ்ட். நீ சொன்னதுக்கு பார்த்தா பிக்கெஸ்ட் டேக்அவே அதான். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹேவ் த ஹையஸ்ட் எக்ஸ்டி டிஃபரன்ஷியல் Yeah, அண்ட் தே ஆர் ஒன் ஆஃப் த பாட்டம் 3 இன் த bottom three. பொசிஷன் Yeah, ஸ்டாட். yeah, வாவ். ம், ம், yeah. ம், ஏன்னா so நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து they'll sit in a mid block. மிட் ம். பிளாக்ல உட்காந்துட்டு நீ மிஸ் பாஸ் பண்ணனா வுட் ஓடுவான், சோ இந்த பக்கம் ஓடுவான், இலங்க அந்த பக்கம் ஓடுவான், நாங்க 1 2 3 போட்டு நாங்க வில் ஸ்கோர் அ கோல். தட்ஸ் கரெக்ட், பேசிக்லி ஹவ் தே பிளே. அது கரெக்ட். வந்து தப்பா சொல்லணும்னு இல்ல, தட் இஸ் குட் கேம் மாடல். என் யா, பிளேயர்ஸ் நான் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுவேங்கிறது Nuno did extremely well with Forest. So கரெக்ட். அதுதான். And coming back to Arsenal வந்து they had XG, fair enough. They had ம். really good XG. அவங்க சான்சஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. They created ம். good enough இல்ல chances. They're in the எதுக்கு top இந்த இப்ப something. நம்ம இத பத்தி பேசும்போது தே டோன்ட் ஹேவ் த ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸ்ட்ரைக்கர் வந்தா இது மாறிடும் நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு காலத்துல தே ஆல்ரெடி ஓவர் பெர்ஃபார்ம் தேர் எக்ஸ்ஜி. Yeah, கரெக்டா? நீ yeah, கிரியேஷன் இவ்வளவு 50 கோல் பண்ணிருக்க கிரியேஷன், ஆனா நீ 58 கோல் போட்டிருக்கனா நீ ஏற்கனவே எக்ஸ்ஜி நீ வந்து இது பண்ணிட்ட. yeah. இப்போ நீ ஸ்ட்ரைக்கர் இல்லாதனால நான் வந்து இது பண்ணலன்னு நம்ம சொல்லவே முடியாது. கரெக்டா? யோசிச்சு பார்த்தா. I think that also comes out of media narrative. ஏன்னா என் ஒப்பீனியன்ல வந்து ஆர்சனல் ஸ்ட்ரைக்கரோட they need a left-sided 8 midfielder. ம், Left 8. ம், ம், LCM னு வச்சுக்கலாம். ஏன்னா ம், Odegaard is on the right side, Saka is in the wing, ம். Havertz or who else plays? ஸ்ட்ரைக்கர். Martinelli or ம், Trossard, they play 9. Left wing, ம், Martinelli, Trossard, they can change however, whoever. But ம், on the left 8, they don't really have a player who's comfortable in that position. ம், I don't think Merino is their best option either. ம், That's ம், probably a better option there. Maybe ம். Zubimendi, but Rice should have been converted to a 6 2 seasons கரெக்ட். before. And Adu Panama, he's being played as an 8, who is ம், also not the best on the left hand side. He's more of a box to box. On the half space, they don't have a player. ம், If you get a player who excels in that left half space and the left 8 zone, Arsenal will have a really huge season next season, even ம், without a striker. ம், Havertz, ம், you can do really well. ம், My personal opinion. இப்போ ம், வந்து ஒரு ம், ஸ்ட்ரைக்கர் அவைலபிளா இருக்கான், who's a really good striker, who you want to buy அப்படின்னா fair enough. But ம், if I'm going to put my transfer list for Arsenal, my first is a left-sided 8, then is a striker. Simple. ம், ம், So, ம். and coming back to Persian, you can have Persian, but you're creating chances and they're scoring chances. So, அப்படிங்கிறப்ப Arsenal, it all comes down to how many are you conceding. ம், ஏன்னா ம், நான் 50 கிரியேட் பண்ணி 56 ஸ்கோர் பண்றேன், ஆனா அதே டைம்ல நான் 56 கன்சீட் பண்ணி 60 கன்சீட் பண்ணக்கூடாது. ம், அப்ப I'm ம். gonna lose all the matches. So இப்போ கரெக்ட். XG வந்து they're doing wellனா ஸ்கோரிங்னா கன்சீடிங் எவ்வளோன்னு பார்க்கணும். So it's all about inferring, understanding each other and looking at all the stance rather than just one.
இல்ல ஏன் நீ அந்த கன்சீடிங் எடுத்து வந்தபோது ஐ பிரிங் யூ டு த நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ஐ மீன் ஐ லவ் தி ஸ்டாட். இது வந்து பிபிடிஏனா பாசஸ் பர் டிஃபென்சிவ் ஆக்ஷன். ஸோ இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித்தோட டீம்கிட்ட வந்து பால் இருக்கு, தே ஹேவ் த பால், அவங்க வந்து தேர் பாசிங் த பால் அரவுண்ட் அப்படின்னா வந்து என்னால எவ்வளவு சீக்கிரம் போய் பாலை எடுக்க முடியும், ரோஹித்தோட டீம்கிட்ட இருந்து என்னால எவ்வளவு சீக்கிரம் பால் எடுக்க முடியும் அப்படின்னா எத்தனை பாஸ் அவன் போடுறதுக்குள்ளார நான் போய் எடுக்க முடியும் அப்படிங்கறத அந்த ஸ்டாட். ஓகேவா? பாசஸ் பர் டிஃபென்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் doesn't mean பால பொசிஷன் வின் பண்ணணும்னு இல்ல, பட் பிரஸ் பண்றது. கரெக்ட். யா. இப்ப நான் 6 பாசஸ் போட்டோன்னு எக்ஸாக்ட்லி மை இன்டென்ட் இஸ், இப்ப உங்க இன்டென்ட் வந்து என்கிட்ட இருந்து பால் எடுக்கணும். அப்ப அந்த இன்டென்ட்டோட ட்ரிகர் வந்து யூ வில் ஸ்டார்ட் பிரessing. கரெக்ட். ஸோ நான் எவ்வளவு நேரம் பால் வச்சுக்கிட்டா டைம் இஸ் பீங் கன்வெர்டட் டு பாசஸ். ஹவு மெனி பாசஸ் நான் போடுறப்ப யூ ஆர் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட் சேயிங் எனக்கு பால் வேணும் அண்ட் ஸ்டார்ட் டு பிரஸ் மீ. கரெக்ட் கரெக்ட். ஸோ இது வந்து நீ நம்ம டீம் வைஸா போறதுக்குள்ளார வந்து இந்த ஸ்டார்ட்டை வச்சு நீ ஒரு டீம் நீ ஸ்டார்ட்டே பார்க்கல ரோஹித். இப்போ நீ ஸ்டார்ட்டை வச்சு நீ ஒரு டீமோட இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு நீ என்ன சொல்லுவ? ஃபர்ஸ்ட் வந்து ஹை பிரஸிங்கா லோ பிரஸிங்கான்னு சொல்ல முடியும். லோ பிபிடிஏவா இருந்தா தேர் ஹை பிரஸிங் டீம் அப்படின்னு அர்த்தம். லோ பிபிடிஏ இன் த சென்ஸ் லோ பாசஸ் பர் டிஃபென்சிவ் ஆக்ஷன். ஸோ லெட்ஸ் பிரேக் இட் டவுன். லோ பாசஸ் கம்மி பாசஸ் பர் டிஃபென்சிவ் ஆக்ஷன். லெட்ஸ் சே டிஃபென்சிவ் ஆக்ஷன் நம்ம பிரஸ்ன்னு டேர்ம் பண்றோம்னு வச்சுப்போம். ஸோ லோ பாசஸ் ஃபார் பிரஸ் அப்படின்னா அந்த டீம் நான் 2 பாஸ் போடுறதுக்குள்ளே என் டீம் பிரஸ் பண்ணிடும். கரெக்ட். ஹை பிபிடிஏ ஹை பாசஸ் பர் பிரஸ். நீ 20 பாஸ் போட்டாலும் நான் மிட் பிளாக்ல தான் உட்காந்துருப்பேன், ட்ரை அண்ட் பிரேக் மீ டவுன். சிம்பிள் as it is. நம்ம இப்ப வந்து if we come to the graph, பிரைட்டன், செல்சி, லிவர்பூல், போர்ன்மவுத், ஆர்சனல் இந்த டீம்ஸ் வந்து நீ 5-6 பாசஸ் போடுறதுக்குள்ள I'll come and press you. Good luck. அதே இந்த சைடு வந்தா நம்ம ஃபாரஸ்ட் பத்தி பேசணும். ஃபாரஸ்ட், லெஸ்டர், இப்ஸ்விச், சவுத்ஹாம்ப்டன், they sit in their mid block. They be like என் மிட் பிளாக்ல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, முடிஞ்சா என்ன பிரேக் பண்ணு, முடியலனா I'll win the ball back and try and go and score. Correct. Simple. The whole PPDA comes down to that. நான் எவ்வளவு பிரஷர் போடுறேங்கிறது. ரோஹித் இது எப்படி நீ ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருந்த. எனக்கு வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து இது நான் ஒரு பேட் வே ஆஃப் பிளேயிங் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். லைக் வேர் ஆர் வி ரைட் நோ இன் தி வேர்ல்ட் ஆஃப் ஃபுட்பால்? இதுதான் கரெக்ட் மெத்தட், இது தப்பான மெத்தட் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் நம்ம வந்துட்டோம். கரெக்டா? இவனடா பஸ்ஸ போட்டு உட்கார்ந்துருக்கான், இவனுக்கு வந்து வெளியே வந்து ஆட தெரியாதா, இவன் வந்து இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 கோல் போடணும் அப்பதான் அது ஒரு நல்ல டீம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டோம். இப்ப வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எல்லாத்துலயுமே கீழே தான் இருக்கானுங்க. கரெக்டா? அப்ப டெக்னிக்கலி they should have finished 16th or 17th. கரெக்டா? they finished 7th. இப்போ அந்த சிஸ்டம் நீ எப்படி பாப்ப? நீ ஒரு அவுட் சைடரா நீ வந்து ஃபுட்பால் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீ என்ன சொல்லுவ? பாரு ஏன்னா எல்லாமே கீழே இருக்கானுங்க, ஆனா பார்த்தா ரிசல்ட்ல மேல இருக்கானுங்க அப்படின்னு. I think அந்த ஸ்டாட்ஸ் வந்து we have to correlate it to how they play. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆர்சனல், லிவர்பூல் பார்த்தா அவங்களுக்கு ஹை பொசிஷன் இருக்கு. இப்ப அந்த ஸ்டாட்டை பார்த்துட்டு நான் லிவர்பூல் ஆர்சனல் கேம் போய் பார்த்தேன்னா I would expect 60% of the time Arsenal have the ball or Liverpool have the ball and 40% of the time where on the opposition team will have the ball. இப்ப அதே வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட பார்த்தேன்னா I'll be like அவங்களுக்கு பால் தேவையில்லை, அவங்க மிட் பிளாக் they'll sit back. மிட் பிளாக்னு அவசியம் லோ பிளாக்ல கூட இருக்கலாம், they'll sit back. அதே PPDA இப்ப அந்த பொசிஷன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் லோ, let's correlate that with the PPDA they're low அப்படின்னா they won't press you. They don't care about winning the ball back high positions. அவங்க வந்து என் எனர்ஜி நான் சேவ் பண்ண போறேன், you do the work. உனக்கு கோல் வேணும்னா நீ கஷ்டப்படு, நான் இங்க உட்கார்ந்துருப்பேன், you try and break me. அப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நீ பால் லூஸ் பண்ணனா I'll use all my energy to go and score. Simple as it is. So அந்த narrative வந்து see everyone wants to be like நான் சொல்றதுதான் ரைட், I am the right person, you are wrong அப்படிங்கிறப்ப and football spaces whatever Twitter, Facebook, internet, Instagram, whatever அப்படி வரப்ப they'll be like என் கிளப் தான் பெஸ்ட், நீ சொல்றது you're wrong அப்படின்னு வந்துரும். That is not the way you want to look at football. ஒரு ஃபேனாவே இப்ப நான் வந்து ஒரு ஃபேனா பாக்குறப்ப Arsenal play better than Liverpool quite a few times.
அதுக்காக நான் வந்து ஹார்ட் மொக்க மேனேஜர் அவன்லாம் என்ன ஆர்சனல் வேஸ்ட், அவங்க எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படி சொல்ல முடியாது. ஐ எம் ரியலி ஜெலஸ். அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. சிட்டி கூட தேவாட் ரைண்டர்ஸ் டர்க்கி லைக் ஐட் லைக் டு வின் த லீக் நெக்ஸ்ட் சீசன் as well. ஆனா ஆர்சனல் என்ன பண்ண போறாங்க, சிட்டி என்ன பண்ண போறாங்க, செல்சி ஐ எம் ஆல்சோ வரிட். தேர் பில்டிங் ரியலி குட் திங்ஸ். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் a குட் திங். ஒரு ஓப்பன் ஆகி வச்சு ஃபுட்பால் பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஆர்சனல் ஜெயிக்கணும், யுனைடெட், செல்சி, எனக்கு லிவர்பூல், வாட் எவர் டசன்ட் மீன் யூ ஹாவ் டு பி ரைட் ஆல் த டைம் ஆர் ஐ ஹாவ் டு பி ரைட் ஆல் த டைம். கேம் கம்ஸ் டவுன் டு கேம் மாடல். பெப் வந்து ஹீ கில்ட் ஃபுட்பால். ஐ டோன்ட் see the beautiful football anymore அப்படிலாம். he likes to play that way. The players are happy with it, the club is happy with it, their fans are happy with it. Nobody asks your opinion. உன் கிளப் உனக்கு பிடிச்சிருந்தா you be happy with it. எனக்கு எப்படி தெரியும்னா, ஓகே பெப்பு வந்தா இப்படி கெடுத்துட்டான் அதை பண்ணிட்டான், ஓகே நீ மாத்தி பெப்பு ஒரு 4 வாட்டி நீ அடி போட்டு அடி, அப்ப பெப்பு ஏதோ ஒன்று மாத்துவான். he'll come to your way. ஓகே நம்ம பண்றது ஒர்க் ஆகலையாட்டு இருக்கு, நம்ம அவன் பண்றத ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான், நம்மனாலதான் அடிக்க முடியல. பெப்பு நல்லா பண்ண அப்படி கெடுத்துட்டான் இப்படி கெடுத்துட்டான்னா வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து when Jose Mourinho came in Premier Leagueல he uses something called periodization அப்படின்னு. பீரியடைசேஷன்ங்கிறது எப்படி பிளேயர் மினிட்ஸை மேனேஜ் பண்றது, இன்ஜுரி இல்லாம பாத்துக்கிறது, அதெல்லாம் பண்ணி லைக் திஸ் பிக் தியரி பிஹைண்ட் இட் அண்ட் நாலேஜ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்தப்ப ஃபெர்கிசன் செட் ஓகே you have a Portugal manager who's really expert in periodization. அப்படின்னோடனே he went and bought an assistant manager who's Portuguese, who excels in periodization. அதை வாங்கிட்டு வந்து he matched the meta. So நீ வந்து you have an advantage now, I'll go and get someone who gives me the same advantage or somewhat close. அதுதான் ஃபுட்பால் மெட்டா அப்படிங்கிறது. சிட்டி, ஆர்சனல் எல்லாரும் வந்து they don't play 5 full backs. எனக்கு வந்து சென்டர் பேக் கம் லெஃப்ட் பேக், சென்டர் பேக் கம் ரைட் பேக், அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்காங்க. லிவர்பூல் கர்கேஷ் ஃப்ரிம்பாங் பயமா இருக்கு எனக்கு, 2 பேரும் ஓடுறானுங்க. வர்ஜிலும் கராட்டவே இது யாரு? So that is breaking the meta. So இப்ப 2 பேரும் ஓடுறாங்கன்னா the winger has to drop back. So the winger has to drop back. அவனுக்கு அவுட்லெட் கிடையாது. So அப்ப வந்து இன்னொரு டீம் இப்ப ஆர்சனலே இருக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் வந்து they'll play attacking left back or an attacking right back. நெக்ஸ்ட் சீசனா இந்த சீசன் கூட அடுத்த சீசன் இருக்கலாம். So if you want to make a change, be my guest. உன யாரும் வேணாங்களா? Doesn't mean that someone else is wrong. They have their own style of play, they have their own thing and they're going to implement it. Simple as it is. நீ வந்து டீம் ஸ்டைல் பத்தி பேசிட்டு இருக்கும்போது brings me to the next thing. Obviously this speaks for itself நினைக்கிறேன். ஏன்னா passes per sequence நம்ம ரோஹித் வந்து பலவாட்டி என்ற சொல்லியிருக்கான். மேன் சிட்டி ஆர் ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் பில்டர்ஸ். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் பண்றதுக்கு they take nearly 8.5 passes over the course of the season. ஆனா ரோஹித் சொன்ன ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட் நீங்க பாருங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 5 பாஸ்ல they are at the other end of the pitch. அவங்க அங்க போறதுக்கு 5 பாஸ் எடுக்கிறாங்கன்னா இவங்க per game 3 பாஸ் எக்ஸ்ட்ராவா எடுக்கிறாங்க. நீங்க பாருங்க செல்சி, லிவர்பூல், ஆர்சனல் per sequence அது very very similar in terms of how many they take per sequence. இது வந்து again it creates I think just the same narrative wherein எந்த டீம் எப்படி ஆடுறாங்க, how they set up and how they want to play over the course of a season. இப்போ இதுல வந்து where do you find the balance, ரோஹித்? உனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அது பேலன்ஸ் நீ நினைக்கிறியா, இல்ல இந்த மீடியன் பக்கத்துல இருக்கிறது பேலன்ஸ்னு தோணுதா? இல்ல depends on players. The Forest players வந்து they're really strong in transitions. அவங்க நிறைய கோல் ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு பால் வேணாம், I'll sit back. So அந்த y axisல if you saw that graph, it was average speed in which they attacked. Forest are up there, the best. யாராலையும் கேட்ச் அப் பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் they win the ball back, அவங்களுக்கு வந்து பேக் பாஸ்லாம் கிடையாது. 3 பேர் ஓடுறோம், somehow find me a pass and I'll score you a goal. டக் 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 ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். ஆனா பெப் if he wins the ball na he's like நீ எவனுமே ஒழுங்கா பொசிஷன்ல இல்ல, நான் I'll pass the ball back, எல்லாம் ஒழுங்கா பொசிஷன்ஸ்ல வந்து நில்லுங்க, அதுக்கப்புறம் we'll create the chance. அது பெப். நூனா வந்து நீ தூக்கி போடு, என்ன வேணா பண்ணு, எனக்கு கோல் வரணும். பட் he maximizes the players. நூனோ வாங்குற பிளேயர்ஸ் வந்து they'll play high intensity quick football. பெப் வாங்குற பிளேயர்ஸ் வந்து they'll play slow intricate football. மீடியன்ல இருக்கவங்களுக்கு வந்து they'll be like I'm happy with this. நான் வேணுங்கிறப்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுவேன்,
வேணுங்கிறப்ப ஸ்லோவா பில்டப் பண்ணுவேன். ஸோ ஐ நீட் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ஆர் கேப்பபிள் ரைட். ஆஃப் போத். ஸோ ம். there's no best way to play. So football, this is the beauty. ம். இப்படிதான் ப்ளே பண்ணணும்னு இல்ல. திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட்னு எதுவுமே கிடையாது. கிடையாது. 4-2-3-1 விளையாடலாம், 4-1-4-1 விளையாடலாம், பேக் 5 விளையாடலாம். There's so much discourse. Back 5னா it's not even a good team. மிட் பாட்டம் ஆஃப் டீம்ஸ் தான் பேக் 5 எல்லாம் விளையாடுவாங்க. வெரி டிஃபென்சிவ். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. பேக் 5 டீம்ஸ்ல வந்து யூ கேன் கோ ஃபுல் அட்டாக்கிங். ரெண்டு 2 விங் பேக்ஸ் வச்சுக்கோங்க. இன்டர் மிலான் பண்ணாங்கல்ல. Yeah, yeah. நமக்கு அந்த இமேஜ் வந்துருது இல்ல, பேக் 5 ஐயோ இவனுங்க டிஃபென்சிவா தான்டா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. That is the beauty of football. Back 5 விளையாடலாம், பேக் 1 விளையாடலாம், என்ன வேணா விளையாடலாம். There is no correct way. As long as நீ விளையாடுற ஃபுட்பால் வந்து இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. யூஆர் மேட்சிங் யுவர் ரெக்வயர்மெண்ட்ஸ், யூஆர் மேட்சிங் யுவர் என்ன சொல்றது டார்கெட்ஸ். அப்படிங்கிறப்ப யூஆர் ஃபைன் அண்ட் சார்ட்டட். கரெக்டா நீ சொல்ற அதே டாபிக் எப்படி உனக்கு கூட்டு வந்த பத்தியா? they are matching the way they play. சீசன் ஃபுல்லா நாம ஒரு இமேஜே கிரியேட் பண்ணியாச்சு. ஆர்சனல் தி கார்னர் பேஸ் டீம், இவங்க வந்துட்டு இவங்க ஐயா இவங்க பண்றது வந்து ஆர்சனலா பண்றாங்கன்னு சொல்லிட்டு, which stat weights also is proved high set piece xg and low set piece conceded. ரெண்டுலயுமே வந்து ஆர்சனல் are pretty high up on the bracket here. இதுல வந்துட்டு is this a good way? Good way கேட்க மாட்டேன். we just discuss saying you can play however the way you want. அத பத்தி as long as it works for you. Exactly, as long as it works for you. இதைய வந்துட்டு how do and ஒரு ஆப்போசிஷனா இது நீ பாத்தீனா நீ எப்படி இதுக்கான பிளான் பண்ணுவ? நீ ஐயோ இவங்க வந்து ஒரு செட் பீஸ் கொடுத்தோம்னா இவனுக்கு எப்படி இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடுவானுங்கடா அப்படிங்கிற போது வந்து உன்னோட நீ கேமுக்குள்ள போகும்போது எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கிக் கொடுத்துடக்கூடாது, இல்ல கார்னர் கொடுத்துடக்கூடாதுங்கிறது ஒரு நோக்கத்தோட கேம் போய் ஆட முடியுமா? நோ, அங்கதான் ஐ டிஃபர். ஏன்னா almost every game each team concedes one corner at the least. இதெல்லாம் வந்து பெனல்டி வேணா யூ கேன் சே few and far. கார்னர்ஸ் த்ரோயின்ஸ்லாம் வந்து இட்ஸ் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வராம இருந்தா பெருசு. ஸோ இதெல்லாம் வந்து யூ கான்ட் நாட் கன்சிடர் அ கார்னர். பட் யூ கேன் சி அவங்க என்ன ஆர்சனல் எப்படி கார்னர்ஸ்ல கோல் ஸ்கோர் பண்றாங்க, எத்தனை பிளேயர்ஸ் பேக் போஸ்ட்ல வச்சிருக்காங்க, எத்தனை பிளேயர்ஸ் ஃபார் போஸ்ட்ல இருக்காங்க, எத்தனை பிளேயர்ஸ் ரன் பண்றாங்க, அந்த யார் ஃப்ரீ கிக் எடுக்கிறா, ஹவு டஸ் ஹி புட் த பால் இன், அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்போ வந்து எனக்கு ஐ வாண்ட் 3 பிக் பிளேயர்ஸ்னா அந்த 3 பிளேயர்ஸை பேக் போஸ்ட்ல போடு, ஒரு பிளேயரை ஃப்ரண்ட் போஸ்ட்ல போடு, 2 பிளேயரை பேக் போஸ்ட்ல போடு. கேப்ரியல் இஸ் த பிக்கெஸ்ட் த்ரெட். அப்போ ஐ வாண்ட் அ டால் பிளேயர், ஹோப்ஃபுல்லி அ சென்டர் பேக் ஆன் ஹிம். நீ அவனை விட்டே போக கூடாது. என்ன வேணா பண்ணு, ஃபவுல் தவிர என்ன வேணா பண்ணு, he can't get to the ball. அந்த மாதிரி தான் பண்ண முடியும். you can't say corner concede பண்ணாத, put your body on the line and kick the ball to a throw in. அதெல்லாம் பண்ண முடியாது. So it just comes down to how do I overcome it. அதுதான். இல்ல இது என்னன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே அது என்னமோ ஒரு பெரிய குத்தம் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்துட்டு கார்னர்ல மட்டும் தான் கோல் போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், அப்ப உனக்கு கார்னர்ல டிஃபெண்ட் பண்ண தெரியாது, அவனுக்கு நீ கோல் போட தெரியும், நீ பேச தெரிஞ்ச உனக்கு ஏன் டிஃபெண்ட் பண்ண தெரியல? உனக்கு ப்ராப்பரா நீ கத்துட்டு வரணும் இல்ல? எங்க நின்ன போய் ரோஹித் சொன்ன மாதிரி ஒருத்தர் முன்னாடி நிக்கவே 2 பேர் பின்னாடி நிக்கவே, அப்பதான் நீ தடுக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. there is no good way to win. every way is a good way. Yeah, I mean see at the end of the day I'm not saying ஒரு மேனேஜர் ஒரு டீம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண கூடாதுன்னு இல்ல, பட் it has to be a valid criticism. இப்ப நான் வந்து சொல்லலாம் ஆர்சனல் ஆர் ஸ்கோரிங் கோல்ஸ் ஃப்ரம் செட் பீசஸ், வெரி குட். ஆனா the way you phrase it is அது தப்புன்னு சொல்லக்கூடாது. You are doing that fine. ஆனா you should also improve on open play xg. அங்க ஒரு 5 goals extra create பண்ணி 5 goals score பண்ணீங்கன்னா you'll be a good team. Or good ayutam. You'll be an even better team. They're good team. Flowல வந்துருச்சு. They'll be an even better team. So the way you phrase your criticism makes a huge difference. You're only scoring goals from corner is partially right. You know, lot of goals are from corners. The way you say it, corner மட்டும் தான் ஸ்கோர் பண்றீங்கிறது வேற, கார்னர் ஸ்கோர் பண்றீங்க ஃபைன், ஓபன் பிளே கிரியேட் பண்ணீங்கன்னா you'll be a better team. That two drastic statements la. So how you phrase itங்கிறது is more important there. ஏன்னா இது வந்து we saw that அந்த sequential thing இல்ல, we saw how in எவ்வளோ ஃபாஸ்டான ஒரு சீக்வன்ஸ் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து this I thought is very very interesting. இப்போ ஒரு ஆப்போசிஷன் வந்து ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னா either it leads to a goal or it leads to nothing basically. கரெக்டா?
அந்த Yeah. அந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு வி சே இந்த ஆப்போசிஷன் சீக்வன்ஸ் வந்து ஃபைனல் தேர்ட்ல போய் எண்ட் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட்ல இருந்து பார்க்கணும். இங்க 35% தான் எண்ட் ஆகுது, பட் இங்க வந்து 52% அந்த ஆப்போசிஷன் தேர்ட்ல போய் எண்ட் ஆகுது. சோ இங்க லோ இங்க ஹை அப்படி பார்க்கணும். சோ அதனால இங்க வந்து புவர் டிஃபென்ஸ், மேல வந்து ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து போய் ஷார்ட்ல முடியுதா இல்லையா, ஃபைனல் நடுவுல நீ இன்டர்செப்ட் பண்ணி எடுத்துறியா இல்லையா அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. இதுல வந்து ஐ பிரிங் இன் ஒன் வெரி குட் டேர்ம் அசோசியேட்டட் வித் ரோஹித் குமரன், ரெஸ்ட் ஃபுட்பால். இப்ப இந்த ரெஸ்ட் ஃபுட்பால்ல வந்துகிட்டு இந்த கிராஃபை வச்சு how do you define what rest football is? Like what is rest football, Rohit, basically? ரெஸ்ட் டிஃபென்ஸ் அதுதான். ஸோ ரெஸ்ட் டிஃபென்ஸுங்கிறது இப்போ என் டீம்கிட்ட பால் இருக்குன்னா, நான் அட்டாக்கிங் தேர்ட்ல இருக்கேன்னா என் டிஃபென்ஸ் எப்படி இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ 4-2-3-1ல 4-3-3ல விளையாடலாம். ஃபிளைங் ஃபுல் பேக்ஸ் வச்சு விளையாடுவேன், ஃபிளாட் மிட்ஃபீல்ட் 3 வச்சு விளையாடுறேன்னு வச்சுப்போம். கிளாப் ஃபுட்பால் எடுத்துக்கிட்டா மை ரெஸ்ட் டிஃபென்ஸ் would be 2-3, 2 சென்டர் பேக்ஸ் அண்ட் ஃபிளாட் மிட்ஃபீல்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1-6 and 2 8s. ஸோ ஃபிளாட் மிட்ஃபீல்ட்னா தேர் நாட் ஸ்டாகர்ட், லைக் இப்படி இருக்க மாட்டாங்க. they'll be somewhat compact to cover distances அப்படிங்கிறது. and my full backs will be high and wide, my wingers will be inside, and my striker will be up front. or Firmino இருந்தா he'll be a false 9 அந்த மாதிரி. so my rest defense would be a 2-3, and the up front is semantics. நான் 4-1 சொல்லலாம், 3-2 சொல்லலாம், எப்படி வேணா சொல்லிக்கலாம். but my rest defense is a 2-3. Okay. and என் rest defenseல biggest problem என்னன்னா my wings are free. ஏன்னா என் 2 full backs ஹையா இருக்காங்க, my center backs are narrow, and my midfield is here. so அப்ப நான் ஒரு பாலை வின் பண்ணிட்டு ஒரு விங் பேக் இல்ல விங்கர் ஓடினானா I can target that space there. so that is the potential chance of conceding a goal or conceding a transition. so my rest defense is a 2-3. rest defense வந்து is very important. ஏன்னா a lot of times நம்ம final thirdல போய் goal chance create பண்றப்ப we lose the ball. ஒரு கேம்ல அட்லீஸ்ட் 5 to 7 times we lose a ball in the attacking third. அப்ப how well equipped are we to not concede a goal? லூஸ் பண்ணோம்னா இம்மீடியட்டா பிரஷர் பண்ணி we can win the ball back. Correct. அந்த இம்மீடியட்டா பிரஷர் பண்றப்ப you may also lose a few players and you'll be weak in the defense. so it's all about எப்படி சொல்றது, how much do you want to give to how much you want to take. எவ்வளவு பிளேயர்ஸ் நீ த்ரோ பண்ற. அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் ஒழுங்கா இல்லைனா அந்த சீக்வென்ஸ் will definitely lead to the attacking third. இங்க வந்துரும் opposition team. depends on the opposition you play. கரெக்ட். அதான் உன்னோட டிஃபென்ஸ் ஒழுங்கா இல்லைனா அந்த சீக்வென்ஸ்ல வந்துட்டு the opposition have a higher chance to come and take a shot or a higher chance to reach the final third. நீ சொல்ற மாதிரி என்னோட ரிஸ்க் டிஃபென்ஸ் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நான் இங்கேயே கட் அவுட் பண்ணிடுவேன். நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்னோட டீம்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். நீங்க பாருங்க மேன் சிட்டி பாரு, they are nearly the best. அதுல ஆர்சனல் இங்க இருக்காங்க, லிவர்பூல் இங்க இருக்காங்க, யுனைடெட் I am very surprised they are actually here. ஒரு பாசஸ் இது ஆப்போசிஷன் சீக்வென்ஸ் வந்து ஃபைனல் தேர்ட் போக விடாம பண்றாங்கிறது எனக்கு ஆச்சரியமான விஷயம். பட் லுக் அட் தேர் ரிசல்ட்ஸ். see they have conceded so many goals, they have not taken points அப்படிங்கிற ஒரு நரேட்டிவும் இருக்கு. on the same side இங்க பாரு பிரென்ட்ஃபோர்ட் ஆப்போசிஷன் தேர்ட் கண்டிப்பா விட்டுறாங்கன்னு தான் தெரியுது. அவங்க சீக்வென்ஸ் எடுத்து வந்தனால கண்டிப்பா அவங்களோட தேர்ட்லயே வந்து விட்டுறாங்க. they also allow a large number of shots, more than 13 shots. அவ்வளவு புவர் டிஃபென்ஸா இருந்துமே they finished mid table. கரெக்ட்டா 10வது நம்ம முடிச்சிருக்காங்க. ஏன்னா they have a really strong keeper. And the keeper is able to save a few good chances. attacking third வரது okay, but attacking thirdல are able to create a chance அதுவும் இருக்கு. ஏன்னா I can go to the byline, like நான் byline வரைக்கும் ஓடிடலாம். byline ஓடிட்டு பிளேயர்ஸ் எனக்கு யாருமே இல்ல, 2 சென்டர் பேக் வந்துட்டாங்க, ஒரு கீப்பர் இருந்தா I won't be able to do anything. so it also comes down to are the center backs retreating, are the players coming back, are they stopping the chances, and the shots இருக்கு, like how many shots they concede from a transition. on the shots they can concede, but on the shot is it blocked, is it saved, or does it go to the goal. so அதுலயே சின்ன சின்ன விஷயம் இருக்கு. so everything plays a huge factor, but rest defense is really key when it comes to losing possession and conceding transitions. வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் டேக்கன் வெர்சஸ் தி டேஞ்சரஸ் ஷாட்ஸ். இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்துட்டு இப்போ இத்தனை நம்பர் ஆஃப் 16 ஷாட்ஸ் வந்து இப்போ மான்செஸ்டர் சிட்டி எடுக்கிறாங்க, இல்ல 20 ஷாட்ஸ் லிவர்பூல் எடுக்கிறாங்கன்னா XG per shot 0.1 வந்துருது. அப்படி பார்த்தோம்னா 0.1 into 20 ஷாட்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமுக்கு எடுக்கிறாங்களே அதுவே 2 கோல்ஸ் வச்சுக்கிறது. per game 2 கோல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஹை நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் per game, ஹை XG per shot. இப்போ ரோஹித் சொன்னது அதான், ஒருவேளை
சீக்வன்ஸ் பண்ணி ஃபைனல் தேர்ட் வந்துட்டா கூட அந்த 2 டிஃபெண்டர்ஸ்னால வந்து உனக்கு நல்ல எக்ஸ்ஜி விடாம ஒரு ஷாட் எடுக்க முடியும். ஷாட் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் நல்ல எக்ஸ்ஜில ஷாட் எடுக்கலினா எங்கேயோ வெளியே போகலாம், இல்ல அவுட் ஸ்கைட்ஸ்ல போகலாம், எங்க வேணாலும் போகலாம். பேசிக்கலி இட் ஷோஸ் நாட் நெசசரிலி உனக்கு கடைசி வரைக்கும் விட்டு பார்த்துட்டு கூட ஆனா நல்ல சான்ஸ் கொடுக்கலினா வந்து இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு கம் டு தி ஃபைனல் தேர்ட். How good of a chance can you create for yourself at the end of the day? அதுதான். ஸோ நான் நல்ல ஃபைனல் தேர்ட் வரைக்கும் போயிட்டு am I handing it on a plate to my teammate? கரெக்ட். அதுதான். அந்த handing it to my plateங்கிறது is high XG. How good of a chance are you creating for him? இல்ல ஒரு ஓவரால் கன்க்ளூட் திஸ் ரோஹித், இப்போ வந்து we've seen we are able to create one narrative from stats, but there is already a narrative created from eye test, which is the media narrative, I would say. Okay va, I think media narrative is also stats narrative to an extent. எப்படி Sky Sports when they'll put a random image, player XG created, XG scored. That pointless, most worthless, useless stat I've ever seen in my life. ஏன்னா ஒரு ஸ்டாட்டுக்கு பின்னாடி there is so much behind it. சும்மா எக்ஸ்டின்னு பாத்திர முடியாது. எக்ஸ்டி எந்த டீமோட கன்சீட் பண்றீங்க, கிரியேட் பண்றீங்க, எந்த அளவுக்கு குட் சான்ஸ். இப்ப நான் 20 ஷாட் ஸ்கோர் எடுக்கலாம் ஒரு மேட்ச்ல, எல்லாமே 0.1 XG-யா இருக்கலாம். That comes to 2 XG. அப்படின்னா that doesn't mean I created 2 good goal scoring chances. கரெக்ட் 20 மொக்க சான்ஸ். கரெக்ட். நான் லூஸ் மாதிரி இங்கேயும் அடிச்சேன். That doesn't mean I created 2 good chances. சோ நீ சொல்றத பார்த்தா ஒரு ஃபேனா என்னால ஒரு பிளேயரோட ஒபினியன் வந்து என்னால ஒரு ஒபினியனே கிரியேட் பண்ண முடியாது unless I sit and spend 2 hours on a player. என்னால வந்து இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் போறதோ எவனை போறதோ வச்சு என்னால எதுவும் நம்பவே முடியாதுன்னு சொல்றேன். It depends on who you follow or who you read. Sky Sports பார்த்துட்டு you create a player mindset na I am not going to fight with you about his qualities. That is where I end my discussion. எங்கேருந்து you are getting the data, அவங்க வந்து அந்த டேட்டாக்கு பின்னாடி என்ன ரீசர்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன டேட்டாலையும் எக்ஸ்ஜிங்கிறது இஸ் நாட் இவ்வளோ ஒரு நம்பர் கிடையாது. there is so much into it. சரி இப்போ ரோஹித் ஃபைனலா இப்போ ஒரு பிளேயர் இருக்கான்டா, ஸ்ட்ரைக்கரே as an XG of 30, okay, over the season he scored 32 goals. இப்போ as a fan நான் என்ன எதிர்பார்ப்பேன், நான் என்ன யோசிப்பேன், ஒரு 30 XG தான் கிரியேட் பண்ணிருக்கான், 32 கோல்ஸ் போட்டிருக்கான், அப்ப இஸ் ஓவர் பெர்ஃபார்ம்ட் as XG ஓவர் தி சீசன் தான் நான் பார்ப்பேன். என்னால போய் உட்கார்ந்து 38 கேமே பார்க்க முடியாது. அப்ப அந்த இடத்துல நீ என்ன சொல்லுவ, என்னோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா ராங்கா? அந்த சீசன்ல இஸ் ஓவர் பெர்ஃபார்ம்ட் as XG. இப்போ நான் ஹைப் ஆகணுமா ஆக கூடாதா? அதுக்கு வந்து அந்த இதுல மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா XG வந்து is how much. இப்போ see, the striker doesn't have anything to do with the XG. ஏன்னா the team creates the chance. striker சொல்றது player. The team creates the chance for the player. And the player-ஓட sole purpose is to finish it. Correct. So நீங்க வந்து ஒரு 0.5 XG சான்ஸ் கிரியேட் நான் வந்து கௌதம்க்கு வந்து 0.5 XG சான்ஸ் கிரியேட் பண்ணா, கௌதம் அதை ஃபினிஷ் பண்ணா குட், கௌதமுக்கு ஒரு கோல் அண்ட் த கோல்ஸ் XG கிரியேட்டட் இஸ் 0.5. கரெக்ட். கௌதம்க்கு 0.5 வராது, எனக்கு 0.5 வரும். கரெக்ட். I created 0.5 XG, you scored 1 goal. அப்போ எனக்கு பாசிட்டிவ் 0.5ல தான் இருக்கும். கரெக்ட்டா? எனக்கு 0.5 XG உள்ள சான்ஸை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். Yeah. But you didn't create that 0.5 XG. Correct. I created that 0.5 XG for you. Wow. Okay. Yeah. I created it for you. Your XG மாடல்ங்கிறது இது வரைக்கும் ஃபுட்பால் விளையாண்டவங்க எல்லாம் அந்த பொசிஷன்ல இருந்து எத்தனை வாட்டி ஸ்கோர் பண்ணிருக்காங்கிறது தான். கரெக்ட். இப்ப நான் வந்து ஒரு பெனல்டி வந்து 0.7 ஏன்னா இவ்வளோ எத்தனை பேர் பெனல்டி எடுத்திருக்காங்களோ அது எத்தனை வாட்டி கன்வெர்ட் பண்ணிருக்காங்களோ அதுதான் XG. The conversion is XG. So where you shoot from says how much chance you have. XG is a probability, it's a percentage. 0.5 XG னா ஒரு 100 ஸ்ட்ரைக்கர் பாஸ்டா விளையாண்டாங்கன்னா 50 பிளேயர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 50 பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப கௌதம் will be in the 50, the positive 50. So Gautam will be the 51st player to score. Correct. அதுதான்
பேசிக்கா பார்த்தா there's a huge difference in how you view the data. You can't just say XG னா அப்படிலாம் ஒரு இதுக்கும் there is so many unique things that you have to look at. எந்த டீமோட ஸ்கோர் பண்ணிருக்காங்க, யார் கிரியேட் பண்ணா, ஆர் ஹவு குட் ஆஃப் அ சான்ஸ். இப்ப ஹை எக்ஸ்ஜி ஃபினிஷ் இப்ப டார்வின் நூனேஸ் வந்து he வேஸ் many high XG chances. ஆனா போர்ன்மத்தோட he scored from outside the box. கரெக்ட். நான் என்ன சொல்றது, அவனை பாக்ஸ் வெளில இருந்து ஷூட் பண்றான், நீ மிட்ஃபீல்டரா விளையாட நான் சொல்ல முடியும்? அவன் ஸ்ட்ரைக்கர் தானே, உள்ள போனா ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறான், வெளில இருந்து ஃபினிஷ் பண்றான், அப்ப அவன் மிட்ஃபீல்டர் நான் சொல்லுவேன்? There is so much to look into this. You can't just say Sky Sports பார்த்துட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு ரேண்டம் ஃபேன் பேஜை பார்த்துட்டு இவன் மொக்க பிளேயர், அவன் நல்ல பிளேயர். Follow a few good accounts who talk, like உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா, இப்போ ஆர்சனல் ஒரு லிவர்பூல் உங்க டீம் வந்து ஒரு பிளேயரை வாங்க போறான்னா ரீசர்ச் த பிளேயர், நீங்க போய் பார்க்கணும்னு இல்லை, யாரோ ஏதாச்சும் ட்விட்டர்ல போட்டிருப்பாங்க, அவன் பேரை தேடுங்க, டாப் லிஸ்ட்ல யார் வருது என்ன, நிறைய பேர் அதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா அதை படிச்சு புரிஞ்சுக்காங்க. சிம்பிள் as it is. தயவுசெய்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்க்காதீங்க அண்ட் அதர் ரேண்டம் அக்கவுண்ட்ஸ். நம்ம சேனலை கேன்சல் பண்ண போறாங்க. பட் ரோஹித், தேங்க்யூ so மச். பார்த்துட்டு இருந்த நீங்களும் ஹோப்ஃபுல்லி இட் வாஸ் சம் ஃபார்ம் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். ஓகே, இதில் நிறைய விஷயம் இருக்கு போல ஸ்டாட்ஸ்ல, சும்மா நம்ம மேலோட்டமா பார்த்துக்கிட்டு ஓகே இது நல்ல பிளேயரா இது மொக்க பிளேயரா அப்படின்னு நம்ம சொல்லாம, இது ஒரு நல்ல டீம் மொக்க டீம்னு சொல்லாம, அட்லீஸ்ட் ஸ்டாட்ஸ் வழியா ஒரு நரேட்டிவ் இருக்கு, மீடியா வழியா ஒரு நரேட்டிவ் இருக்கு. இப்போ அந்த ரெண்டையும் கலந்து புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நானும் ரோஹித் சொல்றேன்.